நீங்கள் இந்த படத்திலே கீழே பார்க்குற இந்த 2 நதிகளும் சுவிஸ் நாட்டிலே ஓடிக்கொண்டிருக்கிறவைகள். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ நதிகளிலே இந்த நதிகள் 2ம் மிக வித்தியாசமானவைகள். ஏனென்றால் ஒரு பக்கத்திலே நீங்கள் பார்க்குறீங்க, அது மிகவும் தெளிவான ஒரு தண்ணீர் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. மறுபக்கத்திலே கலங்கலான மாசான நீர் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆச்சரியம் என்னவென்றால் 2 நதிகளிலே இருக்கிற தண்ணீரும் ஒன்றோடு ஒன்று கலப்பதில்லை. நீங்கள் நடுவிலே பார்த்தீங்கன்றால் சுத்தமான தண்ணீர், பக்கத்திலே மாசுபட்ட தண்ணீர், ஆனால் ஒன்றோடு ஒன்று கலக்காதபடிக்கு அந்த 2 நதிகளும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. உண்மையிலே கடவுளின் படைப்பு விசித்திரமானது என்று தான் நாங்கள் இதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். இதிலிருந்து நமக்கு ஒரு காரியத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சொல்கிற காரியம் என்னவென்றால், நாங்கள் பாவமான உலகத்திலே பாவ சரீரத்திலே வாழ்கிறபடியினாலே நாங்கள் பாவம் இல்லாமல் வாழ முடியாது, நாங்கள் மிஞ்சின நீதிமான இருக்க முடியாது, இப்படி அநேகர் தவறாக யோசிக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, பவுல் சொல்வதைப் போல நாங்கள் கிறிஸ்துவுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அப்போ பாவத்தில் நின்று தீமையில் நின்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆகவே நாங்கள் பரிசுத்தமாய் வாழவே இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், நாங்கள் பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு ஒரு கேள்வி வரலாம், யார் ரட்சிக்கப்பட்டவர் என்று? சபைக்கு போகிறவர் ரட்சிக்கப்பட்டவர் என்று சிலர் சொல்லுவார்கள். சிலர் சொல்லுவார்கள் ஜெபிக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர் என்று. சிலர் சொல்லலாம் வேதம் வாசிக்கிறவர் ரட்சிக்கப்பட்டவர் என்று. நான் சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்டவர் வேதம் வாசிக்கலாம், சபைக்கு போகலாம், இல்லாவிட்டால் அவர் ஜெபிக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் வைத்து கொண்டு ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியாது. இன்றைக்கு ரட்சிக்கப்படாதவரும் வேதத்தை வாசிக்கிறார், ரட்சிக்கப்படாதவரும் ஜெபிக்கிறார், ரட்சிக்கப்படாமல் கொஞ்ச நாள் சபைக்கு போகிறவரும் போகிறார். ஆகவே பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டவனுடைய அடையாளம் என்னவென்றால், அவன் பாவமான அசுத்த நீரை விட்டு அவன் ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பான். இதுதான் பிரதானமான அடையாளம். ஆகவே இந்த படத்திலே பார்க்கிற நதிகள் எப்படி ஒன்றோடு ஒன்று கலக்காமல் அந்த தூய்மையான நீர் ஓடிக்கொண்டிருக்கிறதோ, அதுபோல நாங்களும் வாழ்கிற இந்த பாவமான மாசுபட்டதான இந்த உலகத்தில் நாங்களும் அதனோடு கலக்காதபடிக்கு, அந்த பாவம் நம்மை கரைப்படுத்தாதபடிக்கு நாங்களும் பல்லோராட்சியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க முடியும். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.